இதை நம்ம தலைவி சௌந்தர்யா தான். கண்ணியை நல்லா எக்ஸ்போஸ் ஆகிறேன், எக்ஸ்போஸ் ஆகட்டும், நம்ம அப்படியே சாம இருப்போம், நம்ம உள்ளே போனோம்னா எல்லாத்தையும் நம்ம தலையில் கட்டிடுவாங்க, மீதியாகவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி படிக்க. மூணாவது புறமா வந்துருச்சு. இந்த புறமா பார்த்து நம்மளுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த கண்ணியனோட உண்மை முகத்தில் வந்து கிழிஞ்சிக்கிட்டே இருக்குது. கண்ணியனை ஏதோ ஒரு வகையில் வந்து யாரோ ஒரு ஆள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புறமாவில் வந்து ஒரு குழுவாக ஒரு 4 பேர் ஒரு டீமாக பிரிக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இவன் வந்து பிரிக்கிறான். அது எப்படி பிரிக்கான் அப்படின்னா, இந்த ஸ்கோர் போர்டில் வந்து 0 மார்க் இருக்காங்களே அவங்கள 3 பேர்த்த எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணியன் வந்து சொல்ல, உடனே இந்த மஞ்சரி என்ன சொல்லுது, வன்மம் சிஸ்டர்ஸ் அதுக்கு மேலே ஒன்றுமா என்னென்னா என்னை கூட சேர்க்கலை அப்படிங்கிறது தான் அது கேள்வி. முத்து நம்மளாம் ஒரு டீமுடா, நம்ம ஆல்ரெடி பல பேரை டீமை போட்டு வன்மத்தில் காலி பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னை விட்டு நீயே விஷாலு அப்புறம் யார் தீபக், நீங்கள் 3 பேர் போகிறீங்களா, என்ன ஏன்டா சேர்க்கலை அப்படிங்கிறது தான் அதனுடைய கொஸ்டின். பார்த்தீங்களா, வன்மம் சிஸ்டர் அப்பையும் வந்து வன்மம் தான். முத்து பிஆர் வச்சுருக்கடா, உன் கூட வந்து என்ன தாண்டா எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும், நானும் வந்து உன் ஓட்டெல்லாம் வந்து வாங்கிக்கலாம், பிஆர் ஓட்டெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு சூழ்ச்சி. அப்பா சூழ்ச்சி பண்ணுறதுல முத்துக்குமரன் மாதிரியும் மஞ்சுரி மாதிரி முடியவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவங்களாம் ஆர்கானிக்காக விளையாடுறாங்களா, சவுண்டெல்லாம் ஆர்கானிக்காக விளையாடுது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து அந்த மாதிரி விளையாடுது. ஆனால் இவங்க அப்படி இல்லை, சூழ்ச்சியிலே இருக்காங்க. வன்மம் சூழ்ச்சி 2 சேர்ந்ததாக அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் என்னென்னா அதுக்கு ஒரு பாயிண்ட், இந்த விஷால் வந்து எடுத்ததுக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறான். விஷால் வந்து ஏன் எடுத்தேன் அப்படின்னா, விஷால் வந்து அருணுக்கு எதிராக விளையாட மாட்டான் அப்படின்னு. உடனே அந்த இடத்துல ரயன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதை நீ சொல்லவே கூடாது, அருணுக்கு எதிராக விஷால் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறதே தப்புடா அப்படின்னோடனே உடனே விஷால் வந்துட்டு அப்படிலாம் கிடையாதுடா, நீ எப்படா சொல்லலாம் அதை அப்படின்னா, நான் அப்படி தான்டா யோசித்தேன், நான் யோசித்ததில் என்னடா தப்பு இருக்குது, நான் அப்படி தான்டா யோசிப்பேன் அப்படி தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கத்த, உடனே அப்படி யோசிக்கிறதே தப்புடான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து சூழ்ந்துட்டாங்க. உடனே எனக்கு அந்த நேரத்தில் இந்த விஷயந்தான் சரின்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி, இந்த விஷயம் சரியா அப்படின்னு மஞ்சரி வந்து அப்படியே எந்திரிக்கிறாங்க. அதோட அந்த ப்ரொமோ வந்து முடியுது. இதை நம்ம தலைவி சௌந்தர்யா தான். கண்ணியை நல்லா எக்ஸ்போஸ் ஆகிறேன், எக்ஸ்போஸ் ஆகட்டும், நம்ம அப்படியே சாம இருப்போம், நம்ம உள்ளே போனோம்னா எல்லாத்தையும் நம்ம தலையில் கட்டிடுவாங்க, மீதியாகவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி படுத்து இருந்துச்சு. மாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.